எக் நூடுல்ஸ் பண்ணுறதுக்குங்க நாங்கள் முதல்ல எடுக்க கொஞ்சம் மறந்துட்டோம். ஒன்றும் இல்லை, இது 2 வெங்காயம், 1 தக்காளி, எண்ணெய் வச்சு 2 பட்டை லவங்கம் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு ஒரு 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிட்டா அந்த வெங்காயம் வதக்கிறதுலையே போட்டு அதையும் வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போது பிளேன் நூடுல்ஸ் இது, அதில் இதை போட்டு வச்சுருக்கிறேன். நான் சும்மா அது மேல் தண்ணி அது மாவு மாதிரி வரும், அதனால தான் நான் கழுவுறேன். நீங்கள் அப்படியே போகிறதுனாலும் போட்டுக்கலாம். நான் சும்மா மேலே இது தண்ணி ஊற்றி சும்மா ஒரு அலசிட்டு போடுவேன். அலசிட்டு இதை போட்டுடணும். பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு கொஞ்ச நேரம் மூடிடலாம். இது முக்கால்வாசி வெந்துடுச்சுங்க. இந்த நூடுல்ஸ் முக்கால்வாசி வெந்துடுச்சு. இப்போ முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். நான் இந்த இதுக்கு தேவையானது நம்ம 3 4 ஊற்றிக்கலாம். நான் ஒரு 5 முட்டை ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு இப்படி சும்மா அவ்வளோதான், இப்படி மேலே அப்படி பண்ணி விட்டுட்டு கலக்காதீங்க ரொம்ப. இப்படி தட்டு போட்டு கொஞ்ச நேரம் எக் நூடுல் ஆயிடுச்சுங்க. இதுதான் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.